நெல் கொள்முதல முதலமைச்சர் 22% ஈரப்பதம் சொல்லி மத்திய அரசு அறிவிச்சாங்க. என்ன நடவடிக்கை? அதாவது 17% 22% உயர்த்தம் சொல்லி அக்டோபர் 16 வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சது. அப்போ டெல்டா மாவட்ட கலெக்டர்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வாணிப மேலாண்மை இயக்கத்துக்கு கடிதம் எழுதினாங்க. அதை வச்சு முதலமைச்சர் சொன்னோம். முதலமைச்சர் செக்ரட்டரி எங்கள் செக்ரட்டரி மூலயமா அந்த செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதினாங்க. ஆனால் உடனே அந்த குழுக்கள் வந்துச்சு. எங்கள் பார்வையிடறதுக்கு 3 குழுக்கள் வந்துச்சு. வந்து பார்த்து எல்லா டெல்டா மாவட்டங்கள் நான் டெல்டா மாவட்டங்களில் பார்த்துட்டு போனாங்க. பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு போனாங்க. அதாவது 23, 25% ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் போயிட்டு டெல்லியிலேருந்து அனுமதி கொடுக்கல. இது சம்மந்தமாக முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கே கடிதம் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் எம்பிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் சென்னையில் இது சம்மந்தமாக ஒரு தீர்மானமே போட்டார் முதலமைச்சர். போட்டு டெல்லியில் பாராளுமன்றத்தில் நம்ம சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு செல்வ கணபதி அவர்கள் இது சம்மந்தமாக பேசினார். ஆனால் அவங்க அதுக்கு தகுந்த ரிப்ளையே கொடுக்கல. ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்தோம்னு சொல்லி கேட்டு பார்த்தா ஒன்றிய அரசு கொடுக்கல. ஆனால் இது சம்மந்தமாக எதிர்கட்சி தலைவர் அங்கே டெல்டா மாவட்டத்துக்கு வந்தார். அதோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினா நாகரன் வந்தார். திரு அன்புமணியும் அறிக்கை விட்டார். 3 பேர் இன்னைக்கு பிஜேபியில் கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபி கட்சி சேர்ந்தவங்க அவங்க நினைச்சா வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அங்கே டெல்டா மாவட்டத்தில் நெல்லை வச்சு அரசியல் பண்ணாமல் பார்க்குறாங்க. அது எந்த காலத்திலும் இல்லை. மாண்பு முதலமைச்சருடைய அரசு விவசாயிகளுக்கு நிறையா நன்மைகள் செஞ்சுட்டு இருக்குது. இருந்தாலும் ஈரப்பதமாக இருந்தாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை எந்த நிலம் இருந்தாலும் அமைச்சர் பேசுகிறப்ப கேட்டிருப்பீங்க. கடந்த அவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 1,10,10 வருஷத்தில் 1,80,000 மெட்ரிக் டன். ஆனால் 55 மாதத்தில் நாங்கள் 1,99,00,000 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம். அவங்களோட 19 லட்சம் மெட்ரிக் டன் 55 மாதத்தில் கொள்முதல் செஞ்சுருக்கிறோம். ஊக்கத்தொகையும் உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆட்சி காலத்தில் 70 ரூபா தான் சன்னதத்துக்கு, பொது ரத்துக்கு 50 ரூபா ஆச்சு. 1 ரூபாயும் கூட 10 வருஷத்தில் உயர்த்தல. ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் படிப்படியாக உயர்த்தி இன்னைக்கு சன்னதத்துக்கு 156 ரூபா தர்றோம், பொது ரத்துக்கு 131 ரூபா. ஆட்சிக்கு வந்த உடனே நெல்லுக்கு நாங்கள் குயிண்டாலுக்கு 2,500 ரூபா தரணும். இப்போ 2,545 ரூபா தர்றோம் சன்னதத்துக்கு, பொது ரத்துக்கு 2,500 ரூபா தர்றோம். இப்படி நெல்லுல நிறைய சாதனை படைச்சிருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. நிறைய இடத்துல செய்தி வருது, என்ன செய்ய முடியாத நெல் பயிர்களை அதாவது வயல் இருக்கிறது வேணா இருக்கலாம் முடிச்சு. ஒரு 14 அதாவது சென்ற ஆண்டை விட, அதாவது குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஒரு 4,000 மெட்ரிக் டன் தான். இந்த வருஷம் 1,40,000 மெட்ரிக் டன். பார்த்துக்குங்க எவ்வளவு அதிக நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம்னு பார்த்துங்க. நெல் எல்லாம் அதாவது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே கொள்முதல் தான் ஓரளவுக்கு முடிச்சிச்சு. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு கடந்த ஆண்டு விளைச்சல் அதிகமான விலை இல்லை, வரக்குண்டாண்டு எப்படி இருக்கும்? பயன்படுத்துவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நல்லா விலை வரும். சீசன் இப்போ சீசன் மா கடந்த ஆண்டு அதிகமாக விளைஞ்சிருக்குது. அதனால அந்த ஏற்றம் இப்போ வெளிநாட்டுக்கு கொண்டு அனுப்புகின்ற அதில் தொய்வு ஏற்பட்ட காரணத்தால் மா விலை குறைந்தது. அது முடிந்தவரை நாங்கள் அரசாங்க முதலமைச்சருடைய நடவடிக்கை எடுத்து அந்த நிறுவனத்தை எல்லாம் கூப்பிட்டு யார் பயன்படுத்துகின்றாரோ 3 முறை கூட்டத்தில் நடக்கும். எக்ஸ்போர்ட்டாக அனுப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எல்லாம் செய்வோம்.